ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மறுபடியும் ஒரு ரிமைண்டர், சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம். உங்களோட ஆதரவை எப்போதும் போல் எனக்கு கொடுங்கோ. கணேச பஞ்சரத்னம் தான் பார்த்துட்டுருக்கோம். 4 பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் பஞ்சரத்னமில் 5th ஒன். நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூப மந்தஹீன மந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்த மேகமே நிச்சிந்தயாமி சந்ததம் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் லைனை பிரிக்கிறோம். நிதாந்த காந்த தந்த காந்தி அப்படின்னு சொல்லி, நிதாந்த அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி காந்தி. அதாவது ஒரு தந்தம் தான் இருக்கு, ஆனால் அந்த ஒரு தந்தமை வச்சுட்டு ஏக்கதந்தமாக இருக்கக்கூடியவரே அப்படி க்ளோயிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்தக பண்ணுறார். அந்தகம்னா எண்டு. எதை எண்டு பண்ணுறாரு? நம்மளுடைய எல்லா ஹர்டில்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் தடங்கல்களையும், நம்மளுடைய எந்த ஒரு காரியமும் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னா பிள்ளையாரை நினைக்கணும் இல்லையா? அந்த அந்தஹீன அந்த அந்தக பண்ணுறாரு அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆல் த பிரிங்ஸ் எண்ட் டு அன் எண்ட். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தேன்னா, அந்தக அப்படிங்கிறதுக்கு யமனுடைய பேரும் அந்தகன்னு பேர். ஏன்னா அவன் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் தானே அவர். அப்போது அந்த அந்தகக்கும் அந்தகர் இவர். அந்த யமன் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவளே இவர் அந்த இதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதை சொல்லுவாள், ஹி பிரிங்ஸ் an end to the one who ends everything. அதனால தான் அந்தக அப்படின்னு சொல்ற, அந்தகாஸ் அந்தகன்னு சொல்றார். ஸோ இவர் யாரு அப்படின்னா ஆத்மஜம். யாரோட ஆத்மஜம்? சங்கரோடைய பையன். கைலாசத்தில் இருக்கக்கூடிய சங்கரோடைய பையனான ஏகதந்தம் வச்சுட்டு இருக்கக்கூடிய காந்தி, ஒரே ஒளிமயமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் என்ன பண்ணக்கூடியவர்? எல்லா ஹேர்டில்ஸையும் ஒரு எண்டு கொண்டு வரக்கூடியவர். அடுத்தது அச்சிந்திய ரூப மந்தஹீன மந்தராய கிருந்தனம் அப்படின்னு சொல்றார். அச்சிந்தய, சிந்தா அப்படின்னா திங்கிங், தாட்ஸ். அச்சிந்தய அப்படின்னா பியாண்ட் தாட்ஸ். அவருடைய ரூபம் பியாண்ட் தாட்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்தஹீன, எண்ட்லெஸ். அவருடைய இப்படி ஒரு, அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அங்கஹீனமாக இருந்தாலும் அது எவ்வளவு க்ளோவாக இருக்கு. எதுக்காக அவர் அந்தஹீனம் பண்ணிட்டாரு? ஒன்று வியாசருடைய, வேத வியாசரை சொல்ல 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 மகாபாரதம் எழுதுறதுக்காக தன்னுடைய தந்தத்தையே உடைச்சுட்டார். அதாவது நம்மளுடைய ஒரு அங்கத்தை உடைச்சுண்டு ஒரு ஒரு மகாபாரதம் கிரந்தத்தை கொடுத்துருக்கார். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ நம்மளுடைய ஒரு அந்தஹீனமாக இருக்கோமே அப்படின்னு நினைப்போம் நம்மளுக்கு. ஆனால் அதுவே அவருக்கு ஒரு க்ளோயிங்காக இருக்குது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இது பியாண்ட் அ தாட். நம்மளை சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு க்ளோயிங் ஃபேஸாக அவர் கொடுக்குறார். அவருடைய ஃபேஸ் கொடுக்கறது நம்மளுக்கு அப்படிங்கிறார். அந்தராய அப்படின்னா தடங்கல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது, கிருந்தனம் பண்ணக்கூடியது, ரிமூவ் பண்ணக்கூடியது. நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா தடங்களையும் ஒரு பிரிங்ஸ் டு அன் எண்ட் அவர் கொண்டு வரக்கூடார். அதான் சொல்வா இல்லையா, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன்னு வேதம் சொல்கிறது. அதாவது ஒரு கடவுள் எப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ண முடியாது இல்லையா நம்மளால. இப்போது 6 கை வச்சுட்டு வேலு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் நான் முருகன் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பியாண்ட் த தாட் இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அப்படி பியாண்ட் த தாட் இருக்கக்கூடிய, அச்சிந்தியமாக இருக்கக்கூடியவர், நம்மளுடைய எல்லா தடங்கங்களையும் போக்கக்கூடியவர். அண்ட் அனந்த அப்படிங்கிறது இன்னொரு மீனிங் விஷ்ணு. விஷ்ணுவோடைய மருமானா இருக்கக்கூடியவர், நம்மளுடைய எல்லா ஹர்டல்ஸையும் போக்கக்கூடியவர். 3rd லைன், ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் அப்படின்றார். ஹிருதயத்தினுடைய அந்தரம்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய, ஹிருதயம் அந்தரே நிரந்தரம் வசந்தம். இந்த யாரு? யோகினாம். இந்த யோகிகள்லாம் தங்களுடைய ஹார்ட்ல, மனசுல நிரந்தரமா வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான, பிள்ளையார எப்படி இருக்கக்கூடியது? அடுத்த லைனோட சேர்த்து படிக்கலாம். தம், ஒன் டஸ்க் உள்ளவர், ஏகதந்தம் இருக்கக்கூடியவர், ஏகம், ஒன் அண்ட் ஒன்லி சிந்தையாமி, அவரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் சந்ததம் அப்படின்னா அவர் நம்மளுடைய
எல்லா ஹர்டல்ஸையும் ஆல்வேஸ், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, எப்பொழுதுமே போக்கக்கூடியவர். ஏகதந்தமாக இருக்கார், காந்தி நிறைஞ்சதாக இருக்கார், அச்சிந்தயமாக இருக்கார், பியாண்ட் த தாட்ஸாக இருக்கக்கூடியவர், யமனுக்கே யமனாக இருக்கக்கூடியவர். அப்படின்னா அந்த யமன் டெஸ்ட்ராய் பண்ணுறான் அப்படின்னா அந்த டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் இவர் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர். அப்படி தடங்கள் வரதெல்லாம் இவர் அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை யோகிகள்லாம் மனசில் எப்போதும் வச்சுட்டு இருக்கக்கூடிய, விஷ்ணுவோடைய மருமானாக இருக்கக்கூடிய, சங்கரோடைய கைலாச சங்கரனுடைய மகனாக இருக்கக்கூடிய, ஏகதந்தனாக இருக்கக்கூடியவரை ஆல்வேஸ் நாம் மெடிடேட் பண்ணுவோம். அந்த நம்மள எப்படி யோகிகள்லாம் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்காரோ அது மாதிரி நாம்ளும் அவரை மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ஹர்டல்ஸ்லேருந்தும் நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு இந்த பஞ்சரத்னத்தை முடிக்கிறார்.